என்ன நட அண்ணன் நட ராஜ நட சார். தாத்தா தாத்தா தை தத்தக்கு தை ஒரு பாட்டுக்கு ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா? நான் பாடுவா பத்து பாட்டு. நடையா இது நடையா எப்படி இருந்தது? நடையா அவர் இன்னொன்று சொன்னார், நாங்கள் சொன்னதை செஞ்சுருக்கோம், சொல்லாதையும் செஞ்சுருக்கோம், அதையும் கணக்கில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அவர். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது மீதி ஒரு 200 செயல்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வாக்குறுதி திரும்ப புதுசாக கொடுப்பாங்க, அந்த 200 முக்கியமான வாக்குறுதிகள் செய்யாதது அப்படி வச்சுப்போம். இப்போ இவங்க என்னென்ன புதுசாக போய் சார் எப்படி சார் நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொல்லுவாங்களா, இல்லைனா நாங்கள் கடன் ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா, மாணவர்கள் ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா, இல்லை ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் மாடு வளர்க்குறோம் இவ்வளோ கொடுக்குறோம், எந்த ஜோன் அவங்க டச் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். உன்னை எங்கே எப்படி டேக்கிள் பண்ணணும் எங்களுக்கு தெரியும். உன்னோட ஒட்டுமொத்த தரவுகளும் இருக்குது. தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். நீ அதுக்குள்ளேயே ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டல. எவன் எங்கே சொத்து வாங்கி வச்சுருக்கு, எவன் யாரெல்லாம் வச்சுருக்கிற பினாமியா வச்சுருக்கிற, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ற எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். எவனுக்கு கப்பல் ஓடுது, எவனுக்கு சாரா எஃபெக்ட் இருக்குது, எவன் கல்வியின் தந்தைன்னு சொல்லிட்டு எங்கேருந்து காசு ஆட்டையை போட்டு எந்த அளவுக்கு எத்தனை காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வச்சுருக்கிற, அது மூலம் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற, எவ்வளோ பணத்தை அரசியலுக்குள்ளே வரும்போது ஆரம்ப கட்ட காலத்தில் உங்கள்கிட்ட இருந்துச்சு, இப்போ நீ எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்கிற, எவன் மட்டும் காரே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான தரவுகள் எடுத்து வச்சுருக்கிறோம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். டைம்ஸ் ஆஃப் சிபி நவர் ரிட்டர்ன் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். மீண்டும் ஒரு மற்ற நிகழ்ச்சி சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நம்ம போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். இன்னும் நம்ம இருந்திருக்கும் முக்கிய விருந்தினர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் மதிப்புக்குரிய நண்பர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். ரிஷிரேஷ் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, சூப்பர் சார். ஸ்ட்ரைட்டாக இருந்த சப்ஜெக்ட். 8 நாளாக பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி தொழிலாளர்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த சேனல்லையுமே பிரேக்கிங் ஆகலை, எதுவுமே பண்ணல. ஒரு நாள் போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் எடுக்கல. இன்றைக்கி நான் களத்தில் போய் டேட்டாங்களை சந்தித்து பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தொகுதியில், வேளச்சேரி தொகுதி, விருகம்பாக்கம் தொகுதி, சென்னையில் 13 தொகுதிகளில் 5 தொகுதிகள் வெற்றி ஆல்ரெடி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிக் மீடியான்னு ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு இதை எடுத்திருக்காங்க, சர்வே வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு தொகுதி தான் வேளச்சேரி. அங்கே இப்போ விஷயம் நடக்குது. சரிங்களா? சரி, நம்ப மாட்டேங்க, நான் போகிறேன். ஒரு சாமியான கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரோட்டில் அப்படியே உட்காந்து மேலே அவங்களோட புடவை இல்லாமல் புடவைலாம் எடுத்து கட்டி அதை ஒரு சாமியான மாதிரி பயன்படுத்தி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு வீதிக்கு வராதவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைன்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த ஆட்சியில். நம்மளோட கருத்து இல்லை, இதெல்லாம் இந்த ஆட்சி வீதிக்கு வரப்போகிறதுக்கான சாட்சி. திமுககாரன் நான் தான் மண்ணு மாமன்னு ஒரு மிதப்பில் தெரிஞ்சான்ல. மாமாவும் இருக்கிறாங்க, அப்பாவும் இருக்கிறாங்க இந்த ஆட்சியில், அதெல்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்க எல்லாரும் தெருவுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. எவனாவது அறிவு இருக்கிறவன் செய்கிற வேலையை இந்த ஆட்சியில் ஒரு ஆளாவது செய்கிறாங்களா அப்படின்னு தேடி தேடி பார்த்தாக்கா இல்லைன்னு தான் மக்கள் குற்றச்சாட்டு. சார், வாழும் பெரியாரும் உதயநிதி அவர் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை சார், எந்த விஷயத்தில்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, அவர் எந்த விஷயத்தில் பெரியார் மாதிரி இருந்துட்டாராமோ அதில் அவர் வாழும் சொன்னாரா இல்லையா? யார்? ஏவா வேலுவா ஆவா வேலுவா சரியா சொன்னாரா? வாழும் பெரியாரை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு. சார், அதுக்கு உதயநிதிக்கே சிரிப்பு வந்துருச்சா தெரியுமா உங்களுக்கு? என்னன்ட்டு நம்ம சிரிப்பு என்னன்னா, அவர் சொல்லும் போது சிரிப்பு அடங்கிட்டு உட்காந்துருக்காரு சார் உதயநிதி அவர்கள். சத்தியமாக உண்மை இது. நான் வேணா இப்போ போட சொல்கிறேன். அப்படியே ஒரு நாள் சிரிப்பு அடங்க முடியல, சிரிப்பு அடங்கிட்டு அவர் சொல்லும்போது உட்காந்துருக்காரு. நீங்கள் என்னன்னா கொடுத்த காசுக்கு மேலே கூறான கோயில அதானே? நல்லா இருக்குல்ல சார், நல்ல கண்டென்ட்டு. யோசிச்சு பாருங்களேன். இந்த பெரியார் திமுகவை பற்றி என்னென்ன சொல்லியிருக்கிறார், அடுத்து அது ஸ்பெஷல் எபிசோடாக ஒன்று பண்ணுவோம். பெரியார் திமுகவை பற்றியும் திமுக நபர்களை பற்றியும் இந்த ஆட்சியை பற்றியும் இந்த பதவிக்காக இவங்க என்னெல்லாம் செய்வாங்க, யாரெல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பாங்க கொடுப்பாங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். இன்டெப்த்தாக பேசுவான், அப்போ தெரிஞ்சிடும். அதாவது சார், விஜய் அவர்களே மிஞ்சும் ஸ்டாலின் இல்லை, இது எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் கொடுத்தா நான் கேள்வி கேட்கறதா வேணாமா? பின்ன என்ன பண்ண? நீங்களும் உங்கள் தலைவர் மாதிரியே பாடி லாங்குவேஜே பேசினுக்கிறீங்க. இல்லை, விஜய் அவர்களே மிஞ்சு சொல்லுங்க.
சார் ம். விருதுநகர்ல இளைஞர் மாநாடு பாத்தீங்களா? ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு க்ரௌடு சார். இளைஞரணி மாநாடா? இளைஞர் அணி அது எங்க மாநாடு நடந்துச்சு? விருதுநகர்ல. அது எப்போ நடந்துச்சு? நீங்க ஸ்டாலின் அவர்கள் அவங்க நீங்க ஸ்டேஜ்லாம் பார்க்கலையா இளைஞர்களை? முதியோர் மாநாடுன்னு சொல்லுங்க, பொருந்தி வரும். சரி, ஏதோ ஒரு மாநாடு. ஆ. நீ 1,00,000 இளைஞர்கள் ம். அப்படியே, ஆ? காரி துப்புனாங்க, குடிச்சாங்க, கூத்தடிச்சாங்க, அங்கேயே ஒன்றுக்கு போனாங்க. நீ உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டுன்னு சொல்லி வேலையை பார்த்தாங்க. இன்னும் ஒரு ஹைலைட் தெரியுமா? அவர் கான்வாய் வந்துகிட்டு இருக்குது, அதுக்கு முன்னாடியே எங்கள் தோரணை கட்டி விட்டாங்க பாருங்கள். கரும்பு அது இதுன்னு எல்லாத்தையும் பிச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து தட்டிட்டு நடத்துது, அடிக்க போகிறாங்க வெட்டி வெட்டி. சிஎம்ஏன்னு உள்ளே வர அதுக்குள்ளேயும் பிடுங்குறீங்கன்ட்டு போட, ஏய் உன் வேலையை பாரியா அப்படின்னு அவங்க மாதிரி பிடிங்கிட்டு கிடக்குறாங்க. இவ்வளவு தான் இந்த ஆட்சியில் இவங்க பிடுங்குனது. நான் இன்னும் கேள்வி, நீங்க பாட்டு இப்படி போதும், இதுக்கு மேலே அவருக்கு என்ன புகழ வேண்டி கிடக்கு? இவ்வளவுதான் அந்த மாநாடா? பல கோடி ரூபா கொடுத்து செலவு பண்ணி மாநாடு வைப்பா, நீங்க இப்படி பேசிட்டு இருப்பீங்களா சார்? பல கோடி கொடுத்து எல்லாத்தையும் தெருக்கோடியில் நிற்க வச்சு, எல்லாரையும் வந்து குடிக்க வச்சு, கூத்தடிக்க வச்சு, அதே மாநாடுக்குள்ளேயே உட்காந்து அவங்கள ஒன்றுக்கு போக வச்சு, இதை தாண்டி நீ என்ன செஞ்ச சொல்லு சார். அழகா வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்கிற மாதிரி ஸ்கூல்ல காலேஜ்லலாம் ஒரு பனின்னு ஒரு இது கொடுத்து பேண்ட் கொடுத்து 10 மீட்டர் இடைவேளையை விட்டு இப்படி கையெல்லாம் வச்சாதான் பக்கத்தில் இடிக்காத எக்ஸசைஸ் பண்ண போகிற மாதிரி நிற்க வச்சு அவ்வளோ கேப் விட்டு அப்படி ஒரு கூட்டம் கேப் விட்டு நிற்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ ஒரு அரசியல் சொல்லுவாங்கள்ல அந்த அனுபவமே எவ்வளோ அழகாக வந்து சொல்லுவாங்களே உங்களை, அதாவது டிவிகே கட்சியில் தற்கூரிகள்லாம் சொல்லி பார்த்துருக்கீங்க. அரசியல் பார்த்துட்டு எப்படி அரசியல் படுத்தி எவ்வளோ நீங்கள் அந்த ஸ்டைலை பார்த்தீங்க. அந்த ஃபோட்டோ இப்போ நான் போட சொல்கிறேன், எவ்வளோ கேப் பாருங்க அந்த கூட்டத்தில். இவ்வளோ நீங்கள் நீட்டாக கூட, ஏன்னா எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க, ரெட் ஹவுஸ் ப்ளூ ஹவுஸ் மாதிரி நிற்கிறாங்க அழகா. ஆனால் உங்கள் கூட்டம் அப்படி இல்லையே சார். அதாவது அவ்வளோ நெருக்கமாக கேப்பே இல்லாமல் அப்படி இருக்குது. அரசியல் படுத்துறீங்களா நீங்கள்? உங்களுக்கு தெரியுதா எங்கேயாவது? சார் ஃபர்ஸ்ட் ரோல சிஎம் வரும்போது நாகரிகம் தெரிஞ்சவங்க சார். அவங்க முதல் ரோல இருக்கிறவங்க மட்டும் தான் கை காமிக்கிறான், பின்னாடி திரும்பி அதை மாதிரி நிற்கிறான். தேவையில்லாம ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்கல்ல. ஏன் இந்த அரசியல் படுத்துறது உங்க ஆட்களுக்கு வர மாட்டேங்குது? தெரியல சார். அவங்க ஆரம்பத்துல இருந்தே இடைவெளியை பின்பற்றுங்கன்னு சொல்லி இடைவெளியை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆனா அவங்க எல்லாம் இடைவெளியை பின்பற்றது இல்லையாமே. எங்க போய் விட்டுக்கிறாங்க தெரியுமா அந்த வரலாறு? தெரியாது. அதான் உங்களுக்கு சார் நிறைய வரலாறு இருக்கு உங்களுக்கு சார். எல்லாமே இரவல் வாங்கினது, கடன் வாங்கினது, தூக்கிட்டு வந்தது, அடுத்தவன் இதை ஆட்டையை போட்டது, அடுத்தவன் குடும்பத்தை நாசம் பண்ணதுக்கான எல்லா விதமான தரவுகளும் இருக்குது. கண்ணதாசன் எழுதிய புத்தகம் அதுக்கு ஒரு சாட்சி. வனவாசம் படித்து பாருங்கள். இவங்க வனவாசமாக இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆதிவாசி மாதிரி எப்படிலாம் இருந்தாங்கன்னு தெரியும். ஆதிவாசி ஏதாவது போட்டிருப்பான்? இல்லையே, அப்படி தான் எடுத்திருக்காங்க. சரி சார், நீங்கள் போட்டு போனோடனே உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டாகணும் சார். என்ன உண்மை சொல்கிறதா? ஸ்மார்ட்டாக அந்த க்ரீம் பேண்ட்டும் அந்த ஒயிட் ஷர்ட்டும் போட்டு என்ன நட சார் அது? என்ன நட? அண்ணன் நட ராஜ நட சார். தாத்தா தை தத்தக்கு தை ஒரு பாட்டு இருக்கு ஆரம்பத்தில். நான் பாடுவா 10 பாட்டு. நடையா இது நடையா எப்படி இருந்தது? தப்பு. நடையா இது நடையா. மாடுலேஷன் தான் சார் வித்தியாசம். அங்கேயும் மாடுலேஷன், இங்கேயும் மாடுலேஷன். சிக நடை போட்டு சிகரத்தில் ஏறு எப்படி இருக்குது? யாருக்கு? அவர் தான் நட சார். பாருங்க, நம்ம வந்து அப்பெல்லாம் அந்த நடையை என்ன குறை? தாவனாரா சிங்கம் மாதிரி இப்படி நடந்தாரு சார். ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருந்தது சார். சிரிச்சா நான் நக்கல் பண்ண நினைச்சு பாரு. அதான உண்மை சார். என்ன ஞானசேகரன் செஞ்சது மாதிரியா சார்? என்ன சார் அனுதாபி சார்? ஆமா, அது அவங்க தான் சொன்னாங்க. நம்ம சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் சொன்னாங்க. இங்க பதிவு பண்றீங்க அந்த நட. நீங்க உண்மையா சொல்ற சார். இப்ப நீங்க வந்து அவரை கலாச்சிங்க. நான் வரேன், இந்த கேள்வி கூட கேட்டாங்க. நான் கலாச்சேன். நீங்க கிடையாது சார். உங்க தாவேகாவை சேர்ந்தா தாவேகா கலாச்சிது. ஊரே கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் தாவேகா கலாய்க்கிட்டு இருக்கீங்க சார். ஊர் முழுக்க நீங்க தானே இருக்கிறீங்க சார். அது கரெக்ட் தான். நான் என்ன வரேன்னா, எங்களை பார்த்து காஸ்டியூம் போட்ட எங்களை மாதிரி அதுதான் கேள்வி. நான் சொல்லி முடிச்சிடறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னமோ உங்களை பார்த்தா அவர் வந்து பேண்ட் போட்டாரு, சாரி உங்களை பார்த்தா அவர் கிரீம் கலர் பேண்ட் போட்டாரு, உங்களை பார்த்தா அவர் வெள்ளை சட்டை போட்டு அந்த காஸ்டியூம்ல வராரு, உங்களை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா இது பண்றான்னு சொல்றீங்களே. அவரு 2010 2011 அந்த ரெலவெண்ட் வீடியோவும் போட்டிருந்தாங்க சார். இது உண்மை. அப்பவே அவர் அந்த மாதிரி நடந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருந்தாங்க சார். அப்போ நீங்க எப்படி சார் உங்களை காப்பி அடிச்சு? அப்போ வந்து சார் ஒரு இதுலேயே சொன்னாங்க, டிபேட்லையுமே சொன்னாங்க. அப்போ உங்க கட்சியை சேர்ந்தவர் ஏன் அதுக்கு முன்னாடி இவர் பண்ணாரு, அதுக்கு முன்னாடி இவர் இந்த காஸ்டியூம் போடாரு அவரும் சொல்றாரு. எங்களை பார்த்து எப்போ பேண்ட் போட்டாங்கன்னு சொல்லவா சார்? எப்போ அந்த கலர் பேண்ட்டுன்னு சொல்லுங்க சார். எப்போ பேண்ட் போட்டாங்கன்னு சொல்றேன். எங்களை பார்த்து கேட்டீங்களா? நான் தெளிவாக சொல்லிடுறேன். சரி,
விசில் சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, ஆமாம். அனௌன்ஸ் பண்ண உடனே பட்டி தொட்டிலாம் பரவிடுச்சு. இது அவன் மைண்டுக்குள்ளே அலர்ஜி ஆயிடுச்சு. நீ நல்ல ஆட்சி கொடுத்தியா கொடுக்கலையா சொல்லு. நீ தூய்மையான ஆட்சி கொடுத்துருக்கிறியா? நீ கொடுக்கலன்றீங்க. 15 வயசு மைனர் பிள்ளை வந்து கஞ்சா விற்கிது சார் ஸ்கூலுக்குள்ளே. தூய்மையான ஆட்சி. அந்த பிள்ளையை விற்க சொல்லி தூண்டினது யார்? அது எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் தெரியுமா அது? சார் நான் என்ன உண்மையை சொல்லட்டுமா, இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இவங்க அப்போ மாதிரியெல்லாம் இங்கே உருட்ட முடியல. இங்கே நம்மளை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களா காலங்காலமாக. அந்த ஸ்ட்ராட்டஜி நீ மட்டும் எடுபடாது. இனி ஓட்டு கேட்டு வரும்பொழுது நீ எவன் சரியா இல்லையோ தாவேக்கண்ணவர்கிட்ட சொல்லிடுவேன் நான். சரி, ஓட்டு கேட்டு வரும்போது மாதிரி நீட்டை பற்றி எப்படி பேசுவாங்க? நீட்டை பற்றி ஏன் பேசுகிறேன்? பல்லாவரத்தில் ஒருத்தவங்க பாலியல் பண்ணாலும் அந்த மாடை பற்றி பேச சொல்லுவேன். மாடை கொண்டு வா, நீ செங்கலை தூக்கிட்டு வந்தில்ல, நாங்கள் மாடை தூக்கிட்டு வரோம், என்ன மேட்ரு வா பேசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நடந்துச்சு, சிறுமிகள் எவ்வளோ பேர் பாலியல் பண்ணப்பட்டிருக்கு பேசுவோம் வா. நீ சிறுபான்மை மக்களை எவ்வளோ தாக்கிட்டு இருக்க பேசுவோம் வா. கர்ப்பிணி பெண் வரைக்கும் கை வச்சு அடிச்சிருக்கிறீங்க பேசுவோம் வா. ஒவ்வொரு விஷயமா இந்த மாதிரி துணிந்து கேள்வி கேட்கறதுன்றதுல காம்ப்ரமைஸ்டே கிடையாது சார். 505 வாக்கு உறுதியில் 330 ரொம்ப செஞ்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் 300. ஆமாம் சார், முதல்வர் சொன்னார் சார். அவர் இன்னொன்று சொன்னார், நாங்கள் சொன்னதை செஞ்சுருக்கோம், சொல்லாதையும் செஞ்சுருக்கோம், அதனையும் கணக்கில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது மீதி ஒரு 200 செயல்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வாக்குறுதி திரும்ப புதுசாக கொடுப்பாங்க, அந்த 200 முக்கியமான வாக்குறுதிகள் செய்யாதது அப்படி வச்சுப்போம். இப்போ இவங்க என்னென்ன புதுசாக போய் சார் எப்படி சார் நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொல்லுவாங்களா, இல்லைனா வந்து நாங்கள் கடன் ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா, மாணவர்கள் ரத்து பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா, இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வந்து நாங்கள் மாடு வளர்க்குறவங்க இவ்வளோ கொடுக்குறோம், எந்த ஜோன் அவங்க டச் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். எப்படி சார் அவங்க வந்து கேம்பெயினிங் பண்ணுவாங்க? இப்போது நீங்கள் கேம்பெயினிங் போகும்போது ஒரு விஷயம் நம்ம பேசணும், அடிக்கிறாங்க கொடுறாங்க, அது ரைட்டு. இப்போ நீங்கள் கேம்பெயினிங் பண்ணும்போது மக்கள் விட்டு வைப்பாங்களா அங்கே நீங்கள் பேசுகிறதுக்கு? சார் நமக்கு கிடைக்கப்படுற தகவலே லாஸ்ட் மினிட்ல இவங்க ஏதாவது இந்த மாதிரி ரவுடிசமும் அராஜகம் ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டு என்ன பண்ணுற மாதிரி பிளானு டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இவங்க தான் பண்ணாங்க. ஒவ்வொரு முறையுமே இதுதான் வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு மாநிலத்தை பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டை பாருங்கள், ஒவ்வொரு நாட்டை பாருங்கள். ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி செய்யும் பொழுது அந்த மக்கள் வந்து இதை குறித்து பேசாத அளவுக்கு ஒரு கிளர்ச்சியவோ ஒரு பதட்டமான சூழலவோ உருவாக்கி விட்டுறது. ஃபுல் ஃபோக்கஸ் அங்கே போயிடும். இந்த பக்கம் வந்து இவங்க செஞ்சு தப்பெல்லாம் மறைச்சிட்டு நாங்கள் வந்து உங்களுக்காக நிற்கிறோம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ரொட்டி பண்ண கொடுத்துக்கிட்டு இப்படி சீன் போட்டு சுற்ற வேண்டியது தான். அதே போல் இந்த மாதிரியான செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் பல நபர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான தகவலாக இருக்குது. நம்ம சில முக்கியமான நபர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரிய வருது பொழுது இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி கேடுகட்டத்தனமான வேலையை செய்வார்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் எல்லாத்தையும் ரொம்ப கிளியர் கட்டாக ஒவ்வொரு நூக்கன் காரணம் பண்ண சொல்கிறோம். தளபதி சொன்னது களத்தில் நில்லுங்க, மக்கள் மீது எந்த பிரச்சனை வந்தாலும் மக்களுக்காக அரணம் நில்லுங்கன்ட்டு. யங்ஸ்டர்ஸோட இந்த முறை நடக்கிற போட்டியே சார் யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த அப்பாவுக்கும் தான், அங்கிளுக்கு தான். யங்ஸ்டர்ஸ் வெர்சஸ் அங்கிள். யங்ஸ்டர்ஸ் வெர்சஸ் பிராங்க்ஸ்டர்ஸ். பிராங்க்லாம் பண்ணுவாங்களே அவங்கள பிராங்க்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்க பிராங்க் தானே பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ ஏமாற்றுவாங்களே பயங்கரமாக. அது இன்னொரு பேர் சொல்லுவாங்க, நான் சொல்ல விரும்பல, விட்டுருங்க வேணாம். சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், மேடமாக நின்றுட்டு நீங்கள் சொன்னீங்க வந்து அவன் வாழைத்தட்டை பிச்சுட்டு போகிறான், வாழை மரத்தை பிச்சுட்டு போகிறான், கரும்பை பிச்சுட்டு போகிறான், அவன் குடிச்சிட்டு அவனை தூக்கிப்பான், நிறைய குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சிங்க, விமர்சனங்களை வச்சிங்க, நடந்ததை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் மேலமால் நின்று நம்ம சிஎம் வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக அப்படின்னு ஒரு மேட்டர் ஆரம்பிச்சார், எனக்கு பகீர்னு ஆகி போச்சு அதே பேசி வரோன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை காப்பி அடிக்கல, ரைட்டாக யூட்டனை போட்டாப்புல. உங்களை கான்ஃபிடென்ட்டாக இருக்கு உங்களை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க? இப்போ இதெல்லாம் பார்த்தா கான்ஃபிடென்டாரா? அப்போது என்ன புரியல. இந்த கையை பார்த்துட்டு கழுவுற கையை பார்த்தேன், அதான் புரிஞ்சுது. இந்த கை இப்படி பார்த்துட்டா என்ன சொல்ல வரீங்க? உனக்கு என்னப்பா, நீ என்ன வேணால் பேசுவேன், இதுக்கெல்லாம் நான் உட்காந்து பதில் சொல்ல முடியுமா? எனக்கு வேலை இருக்குது சார். நாங்கள் மக்களை சந்திச்சு மக்களுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம் சார். புதுசாக இது வந்து பார்த்தீங்கன்னா சீமானன் சொன்னார் சார் யாருக்கோ, நீங்கள் சொன்னதை. என்னது? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், இல்லை ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் சொல்ல நான் சொல்லலை, அண்ணன் சீமான் சொன்னார், அவரு இவரை சொல்லலை, அவர் வேற யாரையோ சொன்னார். அவருக்கே இப்போ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கூடமும் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு திமுக அவங்களை பற்றி இந்த மாதிரி விஷயம் பேசுறது விட்டுட்டு 200 தொகுதிக்கு மேலே ஜெயிப்போம் இன்னும் சொல்கிறாரு. அந்த 200 கட்டிட்டு தான் சார் கடைசி வரைக்கும் சாகுறானுங்க. 200 பெறுவோம் ஜெயிப்போம், 200 பெறுவோம் ஜெயிப்போம். பார்க்கலையே அந்த ரீல். ரொம்ப சிம்பிளாக ஒன்று முடிச்சுட்டுமா, இனிமேட்டு இந்த மானகட்ட பையனை பற்றி நான் பேசுறதா இல்லை. இவங்கெல்லாம் ஒரு ஆள் இவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதால இன்னைக்கு காலத்தில் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும் நமக்கு. இவங்களை குறித்து நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கனால தான் நீ ரவுடிசம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீல, உன்னை எங்கே எப்படி டேக்கிள் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உன்னோட ஒட்டுமொத்த தரவுகளும் இருக்குது, தரவுகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து கொண்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். நீ அதுக்குள்ளேயே வந்து ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டல.
எவன் எங்கெங்கே சொத்து வாங்கி வச்சிருக்க, எவன் யார் யாரெல்லாம் வச்சிருக்கிற பினாமியா வச்சுக்கிற, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ற எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். எவனுக்கு கப்பல் ஓடுது, எவனுக்கு சாராய ஃபேக்ட்ரி இருக்குது, எவன் கல்வியின் தந்தைன்னு சொல்லிட்டு எங்கேருந்து காசு ஆட்டையை போட்டு எந்தெந்த அளவுக்கு வந்து எத்தனை காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் வச்சிருக்கிற, அது மூலம் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிற, எவ்வளோ பணத்தை அரசியலுக்குள்ளே வரும்போது ஆரம்ப கட்ட காலத்தில் உங்கள்கிட்ட இருந்துச்சு, இப்போ நீ எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருக்கிற, எவன் மட்டும் காரே இல்லை நடிச்சிக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான தரவுகள் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை கொஞ்சம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த உடனே நம்ம அடிக்கலான்னு இருக்கிறோம். நீ அதுக்குள்ளேயுமே இப்போ எங்களை வந்து சொல்லணும்னு வைக்கிற, சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல்வேறு துறைகளில் போட்டியே உலக நாடுகள் கூட தான். தமிழ்நாடுலாம் வந்து போட்டி ஸ்டேட்டாக உலக நாடு, அடுத்த ஸ்டேட்லாம் கிடையாது சார். உண்மையிலுமே நீங்கள் கேட்குறீங்களா, உங்களுக்கு ஏதாவது எப்படி தோணுது? தோணுது எனக்கு, அவ்வளோதான். இல்லை சார், எனக்கு தோணுதை கொடுங்க. எனக்கு கொசு போயிடுச்சு, தோணுச்சு, நான் துப்பிடுவேன். உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அதே தான். உனக்கு என்ன? பூரா ஒருத்த முட்டாளம் தான், பரவாயில்ல. என்ன வடிவேல், நீங்க சொல்ல வடிவேல் சொல்ற மாதிரி இப்படி வந்து சிக்கிட்டோமேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. வைத்தறிச்சலாக இருக்குது சார். நீங்களாம் ஒரு ஆளு டேஷ்ன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு இப்போ மக்கள் வந்து இவ்வளோ அல்லோலப்படுறோம்ல. சரி, எப்பயுமே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது தானே பிரபஞ்சம் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். இப்போ கொடுத்துட்டாங்க. ஏன்னா தளபதி அவர்கள் முன்னாடியே வந்திருந்தா இந்த கன்றாவெல்லாம் பார்க்க தேவை இருந்திருக்காது. இப்போது எனக்கு இதுக்கு மேலே இவங்களை வந்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார். எக்ஸ்ட்ரீமாக இவங்களை அடிக்கிறதுக்கான வேலை தான் நம்ம செய்ய போகிறோம் களத்தில். நான் அதை தான் நம்ம பண்ண நினைக்கிறேன். இந்த முட்டா பசங்களை பற்றி நான் இன்னும் பேசுறதாவே இல்லை. வேட்பாளரோட அறிவிப்பு வந்து எப்போ? நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவு பண்ணி நம்ம இந்த விஷயத்தில் இது பேச வேண்டாம். அது நல்ல விஷயம். இவங்க மக்களுக்கு வாய்க்கரிசி போட்டுட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து இப்படி இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க. டன்டனான அரிசி இப்போ சொல்ல போகிறேன். எங்கள் எல்லாத்துக்கும் வாய்க்கரிசி போட்டேல, சரி பச்சரிசி ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து உங்களை வந்து ஒரு சம்பவம் ரொம்ப அதிக லெவலில் பாதிச்சிருக்கு. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்க ஆளுங்களை வந்து தாக்கப்பட்டது, அதுவும் அந்த கர்ப்பிணி பெண்லாம் அடிக்கிற, சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிகளை தேடி தேடி அடிக்கிறேன்னா நீ அவ்வளோ பெரிய இவனடா நீ? நான் கேட்குறேன். இத்தனை வருஷமாக நாங்களும் இதே பூர்வக்குடி தான். நாங்கள் எங்கேருந்து வந்து நினச்சிட்டு இருக்கோம். உங்கள் மேலே ஏதாவது இந்த மாதிரி நாங்கள் ஏன்னா நெருக்கமாக பேசுகிறோம், நீங்கள் வந்து வன்மையாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டிக்கிறீங்க, நிறைய குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறீங்க, செய்கிறதான் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது இந்த மாதிரிலாம் த்ரெட்னிங்காக நீங்கள் மேடையில் பேசும்போது உங்களுக்கு அந்த அச்சுறுத்தலாம் வந்திருக்கா? எல்லாம் ஃபுல் அப்படி எல்லாம் மேலகம் பார்த்து பாருன்றீங்களா? இறைவனுக்கு மட்டும்தான் பயப்படுவோம், புரியுதுங்களா? நீ உனக்கு ரவுடிசம் மட்டும்தான் செய்ய தெரியும், நாங்கள் ஆன்மீகவாதியும் கூட அப்படின்னு உட்காந்த இடத்துல உனக்கு எதுவுமே விளங்காமல் செஞ்சு விட்டுருவேன். வரவே வராது, வாயும் வராது, காலும் வராது. நீ வந்து நீ தொட்டு சொல்றீங்க. ஆமாம், இந்த படத்தில் பொம்மை வச்சுட்டு அப்படின்னு அப்படி போயிடுமா கையே? அது வேற சார், அது வேற. நான் சில விஷயம்லாம் அமைதியாக போகணுன்னு பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் நீங்களாம் வந்து சொந்த செல்ல சூனி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ இனிமேல் பாரு, உங்களை பார்த்தா அவரை பற்றி பேசாத, ஏதோ சொல்கிறாப்புல. ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கை இருக்கும் சார் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. சார் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் சார். நான் விளையாட சொல்ல சார். புரியுது. அதனால தான் சொன்னேன் பாருங்க, நிறைய பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கும். யார் யாருக்கு வாங்குது, யார் யாருக்கு கோணுது, என்னென்ன ஆகுது. நிறைய வாங்கின மாதிரி தான் இருக்கு. அது வேற விஷயம். ஆல்ரெடி அது பத்தாதா? இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. வெயிட் பண்ணி பாருங்க. பல்வேறு விஷயம் நம்மளோட பேசுங்க சார். அடுத்த ஒரு செக்மெண்ட் மீண்டும் உங்களை சந்திங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.